12வது ராசியான மீன ராசிக்கு வந்து 4ஆம் இடத்திற்கு போகிறார் குரு பகவான். இப்போது எல்லா பயிற்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மீன ராசிக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவா சுப பலன்களை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், 12ல் ராகு, 6ஆம் இடத்தில் கேது, இந்த மாதிரியான அசுப கிரகங்களினுடைய அந்த தாக்கம் வந்து மீனராசிக்கு அதிகமாக இருக்குது. நிறைய பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆஃபீஸ்லேயுமே நம்மளாக ஒரு விஷயத்தை எடுத்து போய் மேலதிகாரிகளிடம் சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப சாதகமாக இருக்காது. ஸோ அவங்க டீம் லீடர் சொல்கிறாங்களா, நீங்கள் இது பண்ணுங்கன்னு பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை தேவையில்லாமல் போய் மற்றவங்க இடத்துல இம்போஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய சாதக பலனை வந்து கொடுக்காது. ஸோ மீனராசியில் பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குழந்தைகளும் சரி, அடுத்த ஒரு வருட காலம் நமக்கு வந்து ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கிரக பயிற்சிகளில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. பட் ஜென்ரலி ஒரு மனிதனினுடைய மனசோ குணமோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்புறம் கிரகங்கள் அதோடைய பலனை கொடுக்காது இல்லையா. ஸோ மீனராசிக்காரர்கள் அனுதினமும் ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் எடுத்துக்கோங்க உங்களுடைய குருமார்கள்ட்ட. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை அனுதினமும் செய்தாலே கிரகங்களினுடைய தோஷங்கள் குறையும்.